அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்கள் நடித்த அந்த நாள் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த படங்க ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த படத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாங்க, அந்த காலத்திலலாம் ஒரு படம் அப்படின்னா பாட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது ஒரு படத்தில் 15, 20 பாட்டுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேங்க பாடல்களே இல்லாத ஒரு திரைப்படம் இந்த அந்த நாள்கள். இந்த படத்துலேங்க நடிகர் திலகம் அவர்கள் ஒரு ரேடியோ இன்ஜினியரா வருவாருங்க. இதுல முதல் காட்சியிலேயே நடிகர் திலகம் அவர் வந்து சுடப்படுவார். சுடப்பட்டு அந்த எக்ஸ்பிரஷன் சூப்பரா காட்டுவாருங்க. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்டு அந்த விழுந்து இறக்குற மாதிரியான காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த படத்துல நடிகர் திலகம் படம் முழுவதும் அவர் போடுற ட்ரெஸ் சூப்பரா இருக்குங்க. அதாவது எப்பயுமே வந்து கோட்டு, ஷூ, டை போட்டிருப்பாரு. இல்லைன்னா வந்து அழகா வந்து விதவிதமா அந்த ஹேர் ஸ்டைல், ஒரு சுருள் முடியோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கும் இந்த படத்துலங்க. இப்ப நடிகர் திலகம் வந்து முதல் காட்சியிலேயே சுடப்பட்டுறாரு. இப்ப இந்த கதையை வந்து யாரு சுட்டாங்க, எதுக்காக சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதைங்க. இப்ப இந்த கதையில வந்து சுடப்பட்ட உடனே பக்கத்து வீட்டுக்கார் பி.டி. சம்பந்தம் அவர்கள் தான் அதை பார்க்கறாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்து காவல்துறைக்கு சொல்றாரு. அப்ப காவல்துறை வந்து யாரு சிஐடின்னா ஜாவர் சீதாராம் தான் சிஐடியா வருவாங்க. அவர் வந்து கேள்வி கேட்பார். என்ன அப்படின்னா, அவர் மேலே சந்தேகம் வரும். ஓ, இவர் தான் கொண்டுட்டாரோ அப்படிங்கிற மாரி நிறைய காட்சியில் அவர் மேலே சந்தேகம் வர மாரியே காட்டுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை இல்லை, இந்த கொலையை வந்து யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நடிகர் திலகத்துக்கு ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பிக்கும் இவருக்கும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஒரு அந்த காட்சியை மறுபடியும் சொல்லுவாங்க. அந்த காட்சி சொல்லும் பொழுது நடிகர் திலகத்தோடைய தம்பி அவர் வந்து சொத்து கேட்பார். அந்த காட்சியிலேங்க நடிகர் திலகம் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு காரை தொடச்சிட்டு இருப்பாரு. அழகா இந்த ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கும். வந்து எனக்கு சொத்தை வேணும், பிரித்து கொடு அப்படின்னு கேட்பாரு. உனக்கு கொடுத்தா நீ எல்லாமே அழிச்சிருவ அப்படின்பாரு. 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் வந்த உடனே நான் உன்னை என்ன செய்ய போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இதை சொல்லுவார் பி.டி. சம்பந்தம். அதனால இவங்க தம்பி தான் வந்து கொலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல இவங்க தம்பியை வந்து அந்த சிஐடி அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க. அவங்க தம்பி விசாரணை பண்ணும் பொழுது தம்பி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சம்சாரம் வந்து ரொம்ப கோவக்காரங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாக தன்னை வந்து மறந்துட்டு என்ன செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்னுடைய சம்சாரத்துக்கு அவர் மேலே கோபம். ஒருவேளை அவங்க தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னு இவரு நம்புவார். அப்ப எப்படிங்கிறதுக்கு அவரு சொல்லுவாரு. எப்படி பிரச்சனைன்னுக்கும் பொழுது அவங்க தம்பி சொல்லுவாங்க. அந்த காட்சியில வந்துங்க நடிகர் திலகம் வந்துங்க ஒரு வேஷ்டி கட்டிட்டு, ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, துண்டு போட்டுக்கிட்டு அப்படி அழகா நடந்து வந்து இந்த டைனிங் டேபிள்ல உட்காருவாரு. அவருடைய மனைவி வந்து பண்டரிபாயை கூப்பிட்டுட்டு வருவாரு. அப்ப தம்பி சம்சாரம் வந்து அல்ல அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுவாங்க. அந்த சாப்பாடு பரிமாறும் பொழுது ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க நடிகர் திலகத்தை. அப்படி திட்டும் பொழுது நடிகர் திலகத்தோடைய முகம் அப்படியே மாறும். அந்த காட்சி எனக்கு எப்படி இருக்குன்னாங்க, முதல் மரியாதை படத்துல அவங்க வடிவுக்கரசி அம்மா அவங்க சாப்பாடு போடும் பொழுது அந்த தட்டை வச்சுட்டு திட்டும் பொழுது ஒரு எக்ஸ்பிரஷன் மூஞ்சி அது அது மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் இது ஞாபகம் வர மாதிரியான ஒரு காட்சி இது. இப்ப அவங்க தம்பி சம்சாரம் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தம்பியே வாக்குமூலம் கொடுப்பாரு. அப்ப அடுத்த காட்சியில அந்த தம்பி சம்சாரத்தை என்கொயரி பண்ணுவாங்க. உங்க மேல தான் சந்தேகம் இருக்கு. என்ன நடந்தது? உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பங்க தம்பி சம்சாரம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டியக்காரி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த நாட்டியக்காரிக்கும் நடிகர் திலகத்துக்கும் ஒரு தவறான உறவு இருக்கு. அந்த இதில் வந்து அந்த நாட்டியக்காரியை வந்து நான் வந்து ஒரு கர்ப்பமா இருக்கேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற பொழுதும், அப்போ நடிகர் திலகம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது வாக்குவாதம் 2 பேர்த்துக்கு வருது.
அந்த வாக்குவாதம் வரும்பொழுது ஒருவேளை அந்த நாட்டியக்காரி தான் கொண்டிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப சிஐடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டியக்காரியை தேடிக்கிட்டு போய் அவங்கள புடிச்சு அவங்கள என்கொயரி பண்ணுவாங்க. அப்ப நாட்டியக்காரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து பிடி சம்பந்தம் அவருடைய ஆதரவுல தான் இருந்தேன். அவரு தான் என்னைய வச்சு என்னைய வந்து எனக்கு ஒரு இதா இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நாங்க ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கையில தான் நடிகர் திலகத்த நாங்க முதல்ல சந்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காட்சிய பழச காட்டுவாங்க. அந்த காட்சியில பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் வந்து தலைக்கு ஒரு கேப் போட்டுட்டு, ஷூ, டை, தோள்ல வந்து ஒரு கேமரா மாட்டிட்டு அழகா வருவாரு. அந்த பிடி சம்பந்தமும், இந்த நாட்டியக்காரியும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கையில, அப்போ ஒரு நடிகர் திலகத்துடைய சிரிப்பு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி அ ஒரு மாதிரி கிண்டலான சிரிப்ப சிரிப்பாரு. அதாவது நடிகர் திலகம் நடை அழகு மட்டும் இல்ல, இந்த படத்துல சிரிப்பு ஒவ்வொரு காட்சியும் ஒரு விதமான சிரிப்ப காட்டுவார். இதே ஒரு காட்சியில மாணவர் சங்கத்துல நடிகர் திலகம் பேசுவார். அப்ப கூட அவரு வருவார். அப்படி வரும்பொழுது பாக்கெட்டுக்குள்ள கைய வந்து பாக்கெட்ல வச்சுட்டு ஸ்லோவா நடந்து வருவார். வந்து ஒரு பேசுவார். அது அருமையான டயலாக். ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பேசுவார். அடுத்தது பண்டரிபாய் அவங்க பேச வருவாங்க. அவங்க பேச வரும்பொழுது அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. நீங்க எல்லாம் என்னத்த பேச போற அப்படிங்கிற மாரி. அப்ப இந்த படத்துலங்க நடிகர் திலகத்தோட சிரிப்பு, அந்த ஏளன சிரிப்பு, ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல நடிகர் திலகம். இப்ப நாட்டிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பிடி சம்பந்தம் தான் எனக்கு ஆதரவு குடுத்திருந்தாரு. நான் வந்து இவரு சிவாஜி கூட வந்து என்ன தொடர்பு வந்த உடனே பிடி சம்பந்தம் அவருக்கு என் மேல கோவம் வந்து, "இத்தன நாளா நான் உனக்கு இவ்வளோலாம் செஞ்சேனே, என்னைய விட்டுட்டு நீ அவங்க கூட போயிட்டியேன்னு சொல்லிட்டு, உன்னை சும்மா விடமாட்டேன்னு அவரு தான் சொன்னாரு. அதனால அவரு தான் கொன்றுப்பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப சந்தேகம் யார் மேல வருதுன்னா, மறுபடியும் பிடி சம்பந்தத்து மேல வருது. இப்படி ஒவ்வொரு காட்சியிலயும் அதாவது யார் யார் மேல சந்தேகம் வருதுன்னா, தம்பி மேல சந்தேகம் வரும். தம்பி சம்சாரத்து மேல சந்தேகம் வரும். அந்த நாட்டியக்காரி மேல சந்தேகம் வரும். அடுத்தது பிடி சம்பந்தத்து மேல சந்தேகம் வரும். இப்படியெல்லாம். அடுத்தது காவல்துறை வந்து பண்டரிபாய் விசாரிப்பாங்க. அவங்க ரொம்ப துக்கமா இருக்கிறதுனால, இப்ப விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு விசாரிக்கிறதா இருப்பாங்க. இப்ப இந்த இத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துல வந்து ஹைலைட்டு. குற்றவாளிய கண்டுபிடிக்கிறாங்க. குற்றவாளிய கண்டுபிடிச்சுட்டு, இதுல வந்து எதற்காக இந்த கொலை நடக்குது? அது காரணம். யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோடைய வந்து முக்கியமான இது. இத நம்ப சொல்லிட்டா, படம் பார்க்குறவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ங்கிறனால, நான் இத வந்து அத சொல்லாம விட்டுறேன். ஒரு அருமையான ஒரு படம். அதாவது அந்த டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காட்சிக்கு காட்சி இவங்க கொலை செஞ்சிருப்பாங்களா? அவங்க கொலை செஞ்சிருப்பாங்களா? அவங்க கொலை செஞ்சிருப்பாங்களா? அப்படின்னே படம் விறுவிறுப்பா போகும். நடிகர் திலகத்தோடைய நடிப்பு, அந்த முகத்தில காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த படத்துடைய கேமரா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது அந்த காலத்திலேயே 1954லயே சூப்பரான கேமரா. அதேபோல அப்ப வந்துங்க அ இந்தியாவில் சிறந்த 100 திரைப்படங்கள் ஒரு கணக்கெடுத்ததுல, அந்த 100 திரைப்படங்கள் இது ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு செஞ்சிருக்காங்க. ஒரு இன்னைக்கும் நாம இந்த படத்த பார்த்தோம்னா, இது ஒரு பழைய படம் மாதிரியும், ஒரு 70 வருஷத்துக்கு முன்ன வந்த படமே இருக்காது. இப்ப வந்த படத்த பார்த்தா எப்படி இருக்கோ, அதுவே போல இருக்கும் என்று கூறி, இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.